ஐயனார் துணை குடும்பம் பிரியுதுன்னா, கண்டிப்பா அது வானதியால தான் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிலா வந்து சோழன திருத்துறதுக்காக, இனிமே பொண்ணுங்க கிட்ட பேசக்கூடாது, வலியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. சோழனும் இனிமே நான் திருந்திருவேன், யார்கிட்டயும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் காமெடியா நடந்துட்டு இருந்தாலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாண்டியோட கடைய ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி, நாளு ஃபுல்லா போயிட்டு கிளீன் பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதாவது பூஜை வைக்கிறாங்க இல்லையா? வெள்ளிக்கிழமை ஓப்பனிங் வைக்கிறாங்க. ஸோ, அதுக்கு முன்னாடி ஃபுல்லா வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிறலாம் அப்படின்றதுனால, ஃபேமிலியா எல்லாருமே போயிட்டு கடைய வந்து அலசி விடலாம், செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டுருக்குறாங்க. அப்போ அங்க வானதி வராங்க. வந்துட்டு, "இதென்ன மொத்த குடும்பமும் இங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "நாளைக்கு பூஜை இருக்குல்ல, நம்ம எல்லாமே எடுத்து எல்லாம் கிளீன் பண்ணி வச்சா தானே நாளைக்கு அ பூஜைக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும், நீட்டா இருக்கும். அதனால தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு கடையில இருக்கிற ஒட்டற அடிக்கிற வேலை அப்படி இப்படின்னு எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனா, இந்த வானதி என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க வந்து எந்த வேலையுமே பார்க்காம அந்த சேர்ல உட்காந்துட்டு அவங்கள பார்த்துட்டு, இங்க இது இப்படி இருக்கு, இத தொடைங்க. அங்க அப்படி இருக்கு, அத தொடைங்க. இங்க ஒட்டடை இருக்கு, அத அடிங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்பதான் பாண்டிக்கு இத பார்த்துட்டு பயங்கரமா கோவம் வருது. நிலா கூட வந்து அதாவது அண்ணி கூட வந்து கடையில எல்லா வேலையும் பார்க்குறாங்க, கிளீன் பண்றாங்க, ஒர்க் பண்றாங்க. ஆனா, இவ இந்த சேர்ல உட்காந்துட்டு நம்ம குடும்பத்தையே அதிகாரம் பண்ணிட்டுருக்காளே! இவளையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணேன் அப்டின்னா, நாளைக்கு நம்ம குடும்பத்தையே இப்படித்தான் இவ ஆட்டி படைப்பாளோ! அப்டின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அப்பதான் பாண்டி போயிட்டு வானதி கிட்ட, "என்ன வானதி உட்காந்துக்கிட்டு இருக்க?" அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் நான் என்ன பண்ணணும்? நான் உட்காந்து தான் இருப்பேன்." அப்டின்ற மாரி சொல்றாங்க. "நீ உட்காந்துட்டு இருந்தாலும், நீ அமைதியா வாய மூடிட்டு இருந்தாலே அதுவே போதும்." அப்டின்ற மாரி சொல்றாங்க. "ஏன் நான் சொல்லக்கூடாதா? இந்த கடையில எனக்கு உரிமை இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சேர அண்ணன் இருந்துட்டு, "அது என்னப்பா அப்படி சொல்லிட்ட? இந்த கடைக்கு எல்லா உரிமையும் உனக்கும் இருக்குதுப்பா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு, "ஆமா, நீங்க பாண்டிய அண்ணன கல்யாணம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு." அப்படின்ற மாதிரி அந்த டைமிங்க்கு சொல்றாங்க. "ஆமா, பாண்டிய நான் தானே கல்யாணம் பண்ண போறேன். இந்த கடையோட ஓனர் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன்ட்ட கேட்குறாங்க. பல்லவன் வந்துட்டு, "இந்த கடையோட ஓனரு பாண்டி தான். பாண்டி அண்ணன் தான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பாண்டியன கட்டிக்க போறது யாரு? கல்யாணம் பண்ணிக்க போறது யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீங்க தான்." அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்றாங்க. அப்போ பாண்டி இந்த கடைக்கு ஓனர்னா, "நான் தானே இந்த கடையோட ஓனரம்மா. நானே இந்த கடைக்கு ஓனரா இருந்துட்டு, இதுல இருக்கிற எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. பாண்டிக்கும் சரி, கண்ணன் ப்ரோவுக்கும் சரி பயங்கரமா கோவம் வருது. வானதி கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இப்படி பேசிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம சரி அவ அப்படித்தான் அவள தான் கண்டுக்கக்கூடாது அப்படின்ட்டு மத்தவங்க எல்லாருமே அவங்களோட வேலைகள பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ நிலா இருந்துட்டு பாண்டிய கூப்பிட்டு, "இங்க வந்து இப்படி டெக்கரேட் பண்ணுங்க. இங்க வந்து இத ஃபிட் பண்ணிருங்க. அதுதான் உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிட்டுருக்குறாங்க. பாண்டி வந்து நிலா கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டுருக்கிறத இந்த வானதியால பொறுக்கவே முடியல. பைத்தியம் மாதிரி யோசிக்குது. என்ன பண்றாங்க அப்படின்னா, சோழன கூப்பிடுறாங்க. "என்ன நிலாக்கா உங்ககிட்ட பேசவே மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் பாண்டிய கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிட்டுருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, சோழன் என்ன நினைச்சாங்கன்னா, இத வந்து கேஷுவலா எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, என் குடும்பத்தில என்னைய தவிர மத்த எல்லார்கிட்டயும் நிலா நல்லா பேசுவா. எல்லாரையும் அவளுக்கு பிடிக்கும். என்னைய மட்டும் தான் அவளுக்கு பிடிக்காது போல. என்கிட்ட மட்டும் தான் இப்படி பேச மாட்டா." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே, "இதெல்லாம் நீங்க கண்டிக்க மாட்டீங்களா? எல்லார்கிட்டயும் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்ல மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சோழன் அப்பத்தான் யோசிக்கிறாரு. "என்ன இவ இப்படி பேசுறா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிகிட்ட வந்துட்டு நிலா சிரிச்சு சிரிச்சு பேசுறதும், பாண்டி வந்து டெக்கரேட் பண்றதுக்கு இந்த ஐடியா சொல்றதையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் சோழன் சொல்றாங்க, "வானதி வந்து இத தப்பா நினைக்கிறா போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ கூப்பிட்டு, "ஒரு நிமிஷம் நிலா இங்க வாங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "என்னாச்சு? நான் தான் டெக்கரேஷன் பண்றதுக்கு ஐடியா சொல்லிட்டுருக்கிறேன். அதான் வேலையா இருக்கிறல்ல, என்ன இப்ப?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, முக்கியமான விஷயம் பேசணும். இங்க வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே, "என்ன விஷயம் அப்படி சொல்லுங்க. எதுக்கு இப்ப கூப்பிட்டீங்க என்னைய?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே, "இல்ல, வானதி வந்து பேசுறதுக்கு ஒண்ணும் சரியில்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது பேசுனது." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க? வானதி என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, பாண்டிகிட்ட நீங்க பேசுறத அ வானதி வந்து கொஞ்சம் தப்பா பேசுறா. இப்போ இத பாண்டிகிட்ட சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பா வானதிய வந்து இவன் கண்டிப்பா அடிப்பான். அதனால தான் நான் சொல்றேன். உங்கள கூப்பிட்டு சொல்றேன்."
வானதி இருக்கும்போது, "நீங்க யார்கிட்டயும் எதுவும் சரியா பேசிக்க வேண்டாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது என்ன இப்படி பண்றாங்க வானதி? நான் வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குல்ல. நான் ஒண்ணும் அப்படி தப்பா பேசலையே அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல வானதி இப்படி இந்த மாரி நெனைக்கிறாங்க போல. என்னைய கூப்பிட்டு சொல்றாங்க. எதுக்கு நிலாக்கா உங்கள விட்டுட்டு பாண்டிகிட்ட போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கு?" அப்படின்ட்டு சொல்றாங்கன்னு சொல்லும்போது, நிலாவுக்கு ஒரே அழுகையா வந்துருது. அங்கருந்து சொல்லாம செய்யாம வீட்டுக்கு போயிர்றாங்க. அப்போ பாண்டி இருந்துட்டு, "அண்ணி எங்க? அவங்கள எங்கடா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "இல்ல அவ வீட்டுக்கு போயிட்டா" அப்படின்னு சொல்லி சொல்ல, "எதுக்கு? நீ எதுவும் சொன்னியா? எதுக்காக போனாங்க?" அப்படின்னு சொல்லும்போது, வேற ஒண்ணுமே சொல்லாம சோழன் வந்து வானதிய பார்க்குறாங்க. "எதுக்கு நீ இப்ப வானதிய பார்க்குற? என்னாச்சு? என்ன நடந்துச்சுன்னு?" சொல்லிட்டு பாண்டி கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லடா, கொஞ்சம் வேலை இருந்துச்சாம், அதனால போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லும்போது, பல்லவன் இருந்துட்டு சொல்றாங்க, "அண்ணி வீட்டுக்கு போயிட்டாங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சொல்லியிருந்தா நானும் கூட போயிருப்பனே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல அவளுக்கு அர்ஜென்ட்டா ஒர்க் வந்துருச்சு. அதனால கிளம்பி போயிட்டா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வேலைய பாருங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. சேரனுக்கு இதுல ஏதோ டவுட் இருக்கு. "என்ன இவ இப்படி சொல்றா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீங்க பார்த்துக்கிட்டு இருங்க. வேலைய பார்த்துட்டு இருங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு சேரன் வந்து வீட்டுக்கு போறாங்க. நிலாவுக்கு என்னாச்சு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லும்போது, இல்லண்ணே வேண்டாண்ணே. நான் போறேன். நீங்க இருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லடா சோளா நான் போயிட்டு வாரேன்" அப்படிங்கும்போது, "அண்ணே இல்லண்ணே ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணே. அவங்க வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு மறந்துட்டேன். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு போனாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பல்லவனுக்கு வந்து டவுட் ஆகுது. "இல்லையே! அண்ணி ஏதோ அழுதுட்டு போன மாரி இருந்துச்சே" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருங்க. நான் போய்க்கிறேன். நிலா நிலா வீட்ல இருக்கிறா. நான் போய் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, பல்லவன் வந்துட்டு, "சரி விடு. சரி விடுங்கண்ணே. சோழ அண்ணன் போகட்டும். நிலா அண்ணி தானே வீட்ல இருக்காங்க. சோழ அண்ணன் போகட்டும்" அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு சோழன் போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நிலா வந்து ரொம்ப அழுதுட்டே இருக்கிறாங்க. "அழுகாதீங்க நிலா" அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த வீட்ல வந்துட்டு இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. "அழாதீங்க நிலா, சரி விடுங்க என்ன பண்றது?" அப்படின்னு சொல்றாங்க. "வானதி எதுக்கு இப்படி கேட்டாங்க? நான் பாண்டிகிட்ட வந்துட்டு ஒரு தம்பி மாதிரி தான் பழகுறேன் நானு. பல்லவன் எப்படி எனக்கோ அதே மாரி தான் பாண்டியும். நான் மத்தபடி வேற எதுவுமே நினைக்கல. ஆனா வானதி இந்த மாதிரி நினைப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. "அது சின்ன பொண்ணு. அவ்வளோதான் அதுக்கு அறிவு. பாண்டி ஏற்கனவே சொல்லியிருக்கான். பாண்டி வந்து எந்த ஒரு பொண்ணையும் பார்க்கவும் கூடாது. அங்க கடைக்கு யாராவது லேடீஸ் வண்டிய கொண்டு வந்து சர்வீஸ் பண்றதுக்கு வந்தாலே, அவங்க கூட இந்த வானதிய சண்டை போட்டு விட்டுருமா" அப்படின்னு சொல்லி நிலா கிட்ட வந்து சோழன் சொல்றாங்க. "அதனால இது வந்து யார்கிட்ட பேசினாலும் அப்படித்தான் நினைப்பா. நீங்க இத பெருசா எடுத்துக்காதீங்க. இது பாண்டிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். நல்லபடியா அவன் வாழ்க்கையில இப்பதான் ஒரு நல்ல காரியம் பண்றான். அப்புறம் இதாயி போயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அதுவும் சரிதான். ஏன் இப்படி இருக்காங்கன்னே புரியல அப்படின்ற மாரி சொல்லிக்கிறாங்க நிலா. "சரி விடுங்க. இது இப்படியே இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க. ஸோ மறுநாள் வந்து பூஜை நடக்குது. பூஜை நடக்கிறதுக்கு வீட்ல இருக்கவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. ஆனா நிலா வந்து "நான் வரல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆஃபீஸ்க்கு போணும். முக்கியமான வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ பாண்டி இருந்துட்டு, "என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? எங்க வீட்லயே வந்து நாங்க இவ்வளோ தூரம் ஒரு குடும்பமா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். எங்க அம்மாவுக்கு அப்புறம் நான் உங்கள தான் வந்து அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்க்குறேன். எங்களுக்கு எல்லாமே நல்லது, கெட்டது எங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது எல்லாமே நீங்க தான். தயவு செஞ்சு நீங்க வாங்க. நீங்க இல்லாம எப்படி நான் வந்து இன்னைக்கு பூஜை நடக்கும்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல எனக்கு ஆஃபீஸ்ல முக்கியமான வேலை வந்துருச்சு. அதான் நீங்க எல்லாரும் இருக்கீங்களா, கண்டிப்பா நீங்க எல்லாருமே சேர்ந்து ஓப்பன் பண்ணுங்க நல்லாயிருக்கும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சோழனுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. இருந்தாலும், "இல்ல நிலா நீங்க வாங்க. நான் மத்தபடி நம்ம போயிட்டு வந்துரலாம். பாண்டி ஏதாவது நினைப்பான், கஷ்டப்படுவான், ஃபீல் பண்ணுவான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலாவும் கிளம்பி வாராங்க. அப்ப அங்கேயும் வானதி வந்து மறுபடியும் நல்லா பூஜை நடந்துட்டுருக்கிற நேரத்தில வந்து தேவையில்லாம பேச்சு பேச போறாங்க. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.